இந்த வீடியோவில் டிஎன்யூஎஸ்ஆர்பி சப் இன்ஸ்பெக்டர் 2025 சைக்காலஜி பார்ட்டில் உள்ள டே 6th டாபிக், அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பற்றின கீ கான்செப்ட் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி ஒரு 20 கொஸ்டின்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கில் இருக்குது. ஸோ அதையும் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த கீ கான்செப்ட் அப்சர்வ் பண்ணிவிட்டு அதை சால்வ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரே ஒரு ஃபார்முலா தான் பிஎன்ஆர் டிவைடட் பை 100. அதாவது தனி வட்டின்னு சொல்லுவாங்க. வட்டிக்கு மேலே இன்னொரு இன்ட்ரெஸ்ட் விழாது. ஓகே, ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கான்செப்ட். இதே மாதிரி நீங்கள் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அதுக்கு அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு P × 1 + R / 100 the whole power n. இந்த இடத்துல ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் நம்மளுக்கு கிடைக்கிறது டேரெக்டாக இன்ட்ரெஸ்ட் வேல்யூ மட்டும் கிடைக்கும். ஆனால் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் அமௌண்ட்டாக கிடைக்கும். அமௌண்ட் அப்படிங்கிறது அந்த அசலோட சேர்த்து, அதாவது பிரின்சிபலோட சேர்த்து கிடைக்கிற வேல்யூ. ஸோ இதுதான் இது ரெண்டில் உள்ள டிஃப்ரென்ஸு. ஸோ இதை பேஸ் பண்ணி ஒருவேளை உங்களுக்கு டேரெக்டாக காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ஃபார்முலாலையும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இல்லை அதில் சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் அமௌண்ட்டாக கண்டுபிடிச்சி அதுலேருந்து பிரின்சிபலை கழிச்சிக்கிட்டிங்கனாலும் உங்களுக்கு வேல்யூஸ் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அதாவது ஒரு அமௌண்ட் இருக்குது, அந்த அமௌண்ட்டுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் ஒன்று கால்குலேட் பண்ணுறீங்க, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் ஒன்று கால்குலேட் பண்ணுறீங்க. இந்த ரெண்டுமே ஒரே இதாக இருக்க போகிறதில்ல. கண்டிப்பாக எந்த அமௌண்ட்டுக்கு இது ரெண்டையும் கண்டுபிடிச்சாலுமே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால இன்னொரு கான்செப்டில் எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்பாங்க. ஓகேங்களா? அதில் ரெண்டு விஷயம் கேட்பாங்க. ஒன்று 2 வருஷம்னு கேட்பாங்க, இல்லைனா 3 வருஷம்னு கேட்பாங்க. ஒருவேளை எக்ஸாமில் 2 இயர்ஸ்னு கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? பிரின்சிபல் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பை 100 ஹோல் ஸ்கொயர். அதாவது 2 வருஷங்கிறனால பவரில் 2 இருக்குது. அதே மாதிரி ஒருவேளை 3 இயர்ஸ்க்குன்னு கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இந்த 2 ஃபார்முலா கட்டாயமாக தெரிஞ்சுக்கணும். 4 இயர்ஸ் இது வரைக்கும் கேட்டதில்லை. ஸோ இந்த ரெண்டும் தெரிஞ்சுக்கணும். ஆனால் 4 இயர்ஸ்க்கும் ஃபார்முலா இருக்குது. ஓகேங்களா? ஸோ பட் இந்த ரெண்டும் இருந்துச்சுனாலே ஓகே, இந்த மாதிரி கேட்குற சம்ஸ்க்கு சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே, மூணாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா த வேல்யூ ஆஃப் அ ஹவுஸ் இஸ் 2 years ago 1 லட்ச ரூபா. இட் டிப்ரிஷியேட் அட் த ரேட் ஆஃப் 10% per annum சொல்கிறாங்க. அதாவது ஒரு வீடோட மதிப்பு 2 வருஷத்துக்கு முன்னாடி 1 லட்சம்னு இருந்திருக்குது. வருஷத்துக்கு அது 10% குறைஞ்சிக்கிட்டே வருது. ஓகேங்களா? ஸோ இதுதான் கொஸ்டின். ஸோ இந்த மாதிரி கேட்குறாங்கன்னா 2 விதத்தில் சால்வ் பண்ணலாம். ஒன்று பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா டேரெக்டாகவே கால்குலேஷன் ஈஸியாக இருக்குது அப்படின்னா, கால்குலேஷன் ஈஸியாக இருக்கிற இடத்துல இப்போ இந்த 1 லட்சத்தில் எனக்கு 10%ங்கிறது ஈஸி அப்படி தானே. 10,000ங்கிறது எனக்கு கண்டுபிடிக்க ஒரு ஜீரோவை மட்டும் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு 10,000 கிடச்சிரும். ஸோ அந்த 10,000 ஈஸியாக இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணிடுவேன், 10,000 டிப்ரிஷியேட் ஆகினா 2வது வருஷத்துக்கு நான் 90,000 எழுதிக்கிறேன். ஓகேங்களா? 3வது வருஷத்துக்கு என்ன ஆகும்னா இந்த 90,000ல் 10% அப்படிங்கிறது 9,000. அந்த 9,000ங்கிறது இதில் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 81,000. இப்படி கண்டுபிடிக்கலாம். இது ஒன் ஆஃப் த மெத்தட். இதுக்கு என்ன அப்படின்னா கால்குலேஷன் ஈஸியாக இருக்கும். இந்த 10%, 5% இதெல்லாம் கெஸ் பண்ணுறது ஈஸி. 23%, 36%ங்கிறனா இது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். கால்குலேஷன் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்கள் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இந்த மாதிரி அந்த வேல்யூவை போட்டணும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், 1 லட்சங்கிறது பிரின்சிபல். அந்த பிரின்சிபல் கூட நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த வேல்யூ ஃபஸ்ட் இயர் என்னவா மாறி இருக்கும், 90% மாறி இருக்கும். செகண்ட் இயர் என்னவா மாறி இருக்கும், இன்னொரு 90% மாறி இருக்கும். ஸோ அது எத்தனை வருஷமோ அத்தனை வாட்டி நான் மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் இப்படி மல்டிப்ளை பண்ணி கிடைச்சாலும் அது அதே 81,000 கிடச்சிரும். ஸோ இது மாதிரியும் சம்ஸ் கொடுத்துருக்குறேன். ஸோ அதையும் நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்துறேன். ஓகே, அடுத்து 4வது டைப் பார்த்திங்கன்னா ஒரு பிரின்சிபல் ஒரு டைமுக்கு அப்புறம் 10,500 மாறிடுது. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருப்பாங்க, என்ன கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல பிரின்சிபலை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அப்போ இது என்ன அப்படின்னா அமௌண்ட். அதாவது அமௌண்ட்டை கொடுத்து நீங்கள் பிரின்சிபல் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? அதாவது ஒரு அமௌண்ட் இந்த அமௌண்ட்டாக மாறி இருக்குது, 10,500 மாறி இருக்குது. அப்போ அந்த அமௌண்ட்டு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம் கொடுத்துருக்கும் போது நீங்கள் பிஎன்ஆர் டிவைடட் பை 100 ஃபார்முலா தெரியும். ஆனால் அதில் அமௌண்ட்டு கிடைக்குமா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைக்குமா? நான் வீடியோவில் முதலே சொன்ன மாதிரி இந்த இடத்துல இதில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் கிடைக்க போகுது. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிறதுனால இந்த இடத்துல நீங்கள் டேரெக்டாக இந்த வேல்யூ இந்த ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ண முடியாது. அதாவது ஈக்குவல்ட்டுன்னு போட்டு அந்த 10,500 நீங்கள் போட முடியாது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த 10,500லேருந்து பிரின்சிபலை கழிக்கிற மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ 3வது எழுதியிருக்கிற இந்த ஃபார்முலா கரெக்ட். பிஎன்ஆர் டிவைடட் பை 100 A - Pன்னு எழுதினீங்கன்னா இந்த விஷயம் கரெக்டு. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் இதை சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ அதே ஃபார்முலா கொள்வாங்க. இப்போ பிரின்சிபல் தெரியும், பிரின்சிபல் தெரியாது. 5, 10 டிவைடட் பை 100. ஸோ இது எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இந்த சைடு பார்த்தீங்கன்னா எனக்கு 10,500ங்கிறது தெரியும், அதுலேயும் பிரின்சிபல் தெரியாது. ஸோ இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடச்சிருங்க. நான் இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறேன், எனக்கு பிரின்சிபலோட வேல்யூ 7,000 கிடைக்குது. ஸோ இந்த மாதிரியும் சால்வ் பண்ண வேண்டியிருக்கும். அதாவது டேரெக்டாக அமௌண்ட்டு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி சால்வ் பண்ண வேண்டியிருக்கும். இந்த மாதிரி இதுக்கும் நான் ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்கேன், சால்வ் பண்ணி பாருங்கள். ஓகே, இன்னொன்று இப்போ எண்ணுக்கு டேரெக்டாக 2 வருஷம் 3 வருஷம் கொடுத்துட்டாங்கன்னா ப்ராப்ளம் இல்லை. ஒரு சில சம்ஸில் இப்படி கொடுப்பாங்க, 2 years 6 months, 10 years 5 months இந்த மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னா
அதை நீங்கள் என் வேல்யூ எப்படி சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க அப்படின்னா ஒரே சிம்பிள் கான்செப்ட். அந்த ஃபுல்லாகவே மந்த்தாக மாற்றுங்க. 2 வருஷத்துக்கு 24 மாதம் ப்ளஸ் ஒரு 6 மாதம் மொத்தமாக 30 மாதம். அப்போ 30 டிவைடட் பை 12ங்கிற வேல்யூவை 30 டிவைட் பை 12ங்கிறத நீங்கள் ஃபார்முலாவில் டேரெக்டாக, அதாவது பிஎன்ஆர் டிவைடட் பை 100ல் நீங்கள் டேரெக்டாக என் வேல்யூ நீங்கள் 30 பை 12 சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணாலும் ஆன்சர் வந்துடும். ஸோ நம்மளுக்கு என்னென்னா ஒரு வருஷத்துக்கு அந்த 12 மாதம்னு சொல்லி அதை பிரிக்க தெரியணும். அந்த மந்த்தை நீங்கள் டிவைடட் பை 12 போட்டு அந்த வேல்யூ நீங்கள் டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் இந்த சம்மில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான். ஆனால் 2 வருஷத்தில் இல்லை 2 வருஷத்துலேருந்து 3 வருஷத்துக்கு இடையில் 8% பெர் ஆனமில் அது 240 ரூபா கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 2 வருஷத்துக்கும் 3 வருஷத்துக்கும் இடையில் 1 வருஷம் தான் இருக்குது. அப்போ ஒரு வருஷத்தில் 8% இன்ட்ரெஸ்ட்டில் 240 ரூபா கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த 8% அப்படிங்கிறது தான் என்னது, இந்த 240. ஸோ இந்த 8% 240னா நான் இதிலேருந்து 100% என்னென்னு கண்டுபிடிச்சேன்னா எனக்கு பிரின்சிபலுங்க. ஸோ இந்த மாதிரி சம்மை இதில் வந்து 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் கொடுக்குறாங்க. இது வந்து டிஃப்ரென்ஸில் கேட்பாங்க. இப்போ வந்து 5 இயர்ஸுக்கு 7 இயர்ஸு. அப்போ இன்பிட்வீனில் 2 வருஷத்துக்கு கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட். அப்போ 2 வருஷத்துக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்னா அதை டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா 1 வருஷத்துக்கு கிடச்சிரும். இல்லை 3 வருஷத்துக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்குதுன்னா டிவைடட் பை 3 போட்டிங்கன்னா அதுக்கு 1 வருஷத்துக்கு எனக்கு 1 வருஷத்துக்கு கிடைக்கிற வேல்யூ அந்த பர்சன்டேஜ் இருக்கும். அந்த பர்சன்டேஜை நீங்கள் 100க்கு ஈக்குவேட் பண்ணணும். இதுதாங்க கான்செப்ட். இந்த கான்செப்ட்டில் பாருங்கள், 8% 240 எனக்கு கொடுத்துட்டாங்க. அது ப்ராப்ளம் இல்லை. எனக்கு இதிலேருந்து 100% கண்டுபிடிக்கணும். ஸோ 100%க்கு நான் ஃபார்முலா போடுறேன். எனக்கு கிடைக்கிறது 3000. அப்போ பிரின்சிபல் என்னவாக இருக்கணும், 3000 ரூபாவாக இருந்துச்சுன்னா தான் 2 வருஷத்துக்கும் 3 வருஷத்துக்கும் இடப்பட்ட அந்த ஒரு வருஷத்தில் 8% இன்ட்ரெஸ்ட்டில் அது வந்து 240 ரூபா எடுத்து தரும் அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு டபுள் இட் செல்ஃப் ட்ரிபிள் இட் செல்ஃப்னு ஒரு கான்செப்ட். ஓகேங்களா. அதாவது ஒரு பணம் இத்தனை வருஷத்தில் 2 மடங்கு ஆகுது, இரட்டிப்பாகுது, 3 மடங்காகுது, இப்படிங்கிற கான்செப்டில் கொடுத்துருக்கிற ப்ராப்ளம்ஸை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா நம்மளுக்கு 2 விஷயம் புரியணும். முதல்ல ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் நம்மளுக்கு டைரெக்டாக கிடைக்கிறது அப்படின்னா என்ன கிடைக்கும், வெறும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ தான் கிடைக்கும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் டைரெக்டாக கிடைக்கிறது அமௌண்ட்டாக கிடைக்கும். ஸோ அதுதான் இதில் உள்ள டிஃப்ரென்ஸு. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு வேளை சப்ஸ்டியூட் பண்ணுறீங்கன்னா இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா போட்டுட்டு இந்த ஃபார்முலாவில் நீங்கள் ஈக்குவல்ட்டுன்னு போட்டு என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்னா பிரின்சிபல்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஈக்குவல் டு, அதாவது 2 டைம்ஸ் ஆகுது அப்படின்னா இன்ட்ரெஸ்ட்டு நம்மளுக்கு பிரின்சிபல் கிடச்சிருக்கணும். அதாவது 100 ருபீஸுங்கிறது எனக்கு 200 ருபீஸ் ஆகுது அப்படின்னா எனக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு, அந்த 100 ருபீஸ். அப்போ ஈக்குவல்ட்டில் நான் என்ன போடணும், இந்த இடத்துல ஈக்குவல்ட்டுன்னு போட்டு நான் வெறும் ஒரு பிரின்சிபல் மட்டும் போடுவேன், பிங்கிற வேல்யூ மட்டும் போடுவேன். இதே இது 3 டைம்ஸ் ஆகுதுன்னா என்ன பண்ணணும், அதிலேருந்து 1 குறைச்சி 2 டைம்ஸ், அதாவது 100 ருபீஸ்ங்கிறது 300 ருபீஸாக மாறுதுன்னா எனக்கு 200 ருபீஸ் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருக்குது. ஸோ அப்போ அந்த 200 அப்படிங்கிறது 2 டைம்ஸ் ஆஃப் பிரின்சிபல். அப்போ 2 டைம்ஸ் ஆஃப் பிரின்சிபல். இப்போ அப்போ 4xக்கு என்ன பண்ணுவீங்க, 4xக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் 3 பிரின்சிபல் போடணும், 3 டைம்ஸ் ஆஃப் பிரின்சிபல் போடணும். இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு. ஓகே, இது ஒருவேளை காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் இதே மாதிரி கான்செப்டில் கேட்குறாங்க அப்படின்னா, ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் கிடைக்கிறது அமௌண்ட்டாக கிடைக்கும். அப்படி தானே, அமௌண்ட்டாக கிடைக்கும். ஸோ டைரெக்டாகவே என்ன பண்ணலாம், அவன் என்ன 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் என்ன கொடுத்துருந்தாலும் அந்த டைம்ஸே நீங்கள் அப்படியே ரிப்பீட்டடாக போடலாம். அதாவது 2x டைம்ஸ்னால் நீங்கள் 2 டைம்ஸ் ஆஃப் பிரின்சிபல்னு போடலாம், 3x டைம்ஸ்னால் நீங்கள் 3 டைம்ஸ் ஆஃப் பிரின்சிபல்னே போடலாம். அப்போ அதாவது என்ன சொல்கிறேன்னா, இந்த ஃபார்முலாவில் p × 1 + r/100 the whole power n is equal to 2 மடங்கு ஆயிருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா 2 டைம்ஸ் ஆஃப் பிரின்சிபல், 4 மடங்கு ஆயிருக்குன்னா 4 டைம்ஸ் ஆஃப் பிரின்சிபல், 16 மடங்கு ஆயிருக்குன்னா ஈக்குவல் டு 16 டைம்ஸ் ஆஃப் பிரின்சிபல். இப்படி நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணாலே ஆன்சர் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த கான்செப்டில் நம்மளுக்கு பேசிக்காக இந்த 2 ஃபார்முலா தான். இந்த இதில் ஷார்ட்கட் நிறையா இருக்குது. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லாம் நிறைய ஷார்ட்கட்ஸ் இருக்குது. ஷார்ட்கட் தெரிஞ்சவங்க ஷார்ட்கட்ஸில் அப்ளை பண்ணி பாருங்கள். இல்லை அப்படின்னா இந்த 2 ஃபார்முலா மோர் தென் எனாஃப்ங்க. இதை வச்சு இந்த 20 கொஸ்டினை சால்வ் பண்ணி பாருங்கள். வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.